வாழ்க வளமுடன். சிவாய நமவோம். அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயப்பிரகாசம் பேசுகிறேன். நிலவு தேய்ந்தால் அமாவாசை, அதே நிலவு வளர்ந்து முழுமதியானால் அது பௌர்ணமி. 12 ராசிகளில் கடக ராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்கும் பொழுது, அதற்கு 7ஆம் வீட்டில் மகர ராசியில் சந்திரன் பயணிக்கும் பொழுது, சந்திரன் தனது ஆட்சி வீடான கடகத்தை பார்ப்பார். இப்போ இந்த கடகராசியில் சூரியன் பிரவேசிக்கும் பொழுது ஆடி மாதம் நிகழ்கிறது. அப்போ இந்த ஆடி மாதம் என்பது தட்சநாயன புண்ணிய காலத்தின் தொடக்க காலம், அதாவது தேவர்களுடைய இரவு பொழுது ஆரம்பமாகின்ற காலம். இப்போ இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற இந்த பௌர்ணமி பார்த்திங்க அப்படின்னா குரு பௌர்ணமி, குரு பூர்ணிமா, வியாச பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவோம். 12 மாதங்களில் இந்த பௌர்ணமி வந்தாலும் கூட இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமிக்கு மிகவும் சிறப்பு உண்டு. அதாவது நம்மளுடைய இந்து மதத்தில் புனித நூல்களான இதிகாசங்கள் 2, ஒன்று மகாபாரதம், இன்னொன்று ராமாயணம். இந்த மகாபாரதத்தை எழுதியவர் வியாச முனிவர். இந்த வியாச முனிவதனுடைய பிறந்த தினம்தான் இந்த குரு பௌர்ணமி. அவரை நினச்சி நாம் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆதியோகியாக இருக்கக்கூடிய பரம்பொருளான சிவபெருமான் தன்னுடைய முதல் சீடர்களுக்கு தட்சிணாமூர்த்தியாக அவதாரம் எடுத்து, அதாவது சிவபெருமானுக்கு 64 வடிவங்கள் உண்டு. அதில் இந்த தட்சிணாமூர்த்தி உருவ வழிபாடும் உண்டு. இந்த தட்சிணாமூர்த்தியாக அவர் உருவெடுத்து தன்னுடைய முதல் சீடர்களுக்கு அறிவுரை வழங்கிய நாள் தான் இந்த குரு பௌர்ணமி. அதே மாதிரி இந்த குரு பௌர்ணமியை 3 மதத்தை சேர்ந்தவர்கள் வழிபாடு செய்கிறார்கள். இந்து மதம், பௌத்த மதம், அதாவது புத்தரால் உருவாக்கப்பட்ட பௌத்த மதம், மகாவீரரால் உருவாக்கப்பட்ட சமண மதம். இந்த புத்தர் தன்னுடைய போதனையை முதலாக வழங்கிய நாள் தான் இந்த குரு பௌர்ணமி. அதே மாதிரி மகாவீரர் தன்னுடைய முதல் சீடருக்கு அறிவுரை வழங்கிய நாள் தான் இந்த குரு பூர்ணிமா. இந்த குரு பூர்ணிமாவில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு சொல்லிக் கொடுத்த குருமார்கள், அதாவது கல்வியை சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள், ஆன்மீக குருமார்கள், இவர்களை எல்லாம் நம்ம பாதம் தொட்டு வணங்க வேண்டும். நம்ம எந்த விதத்திலலாம் ஒரு குருமார்கிட்ட போய் ஒரு தொழில் கற்றுருப்போம், ஒரு ஆன்மீக குருக்கிட்ட போய் யோக வித்தையை கற்றுருப்போம், அதே மாதிரி ஒரு கல்வி ஆசிரியர்கிட்ட போய் அறிவை வாங்கியிருப்போம். இப்போ இதையெல்லாம் நமக்கு கொடுத்த அந்த குருமார்களை எல்லாம் நினைத்து அவர்கள் பாதம் தொட்டு வணங்கக்கூடிய ஒரு நாள் தான். அதாவது அவருடைய ஆசையை வாங்க வேண்டும். எப்போவுமே குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த குருமார்களுடைய பார்வை நம்ம மேல் பட வேண்டும். அப்போ நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த குருமார்களை இந்த குரு பௌர்ணமியில் வணங்கும் பொழுது குருவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில், இப்போ இந்த வருகின்ற ஆடி மாதம் 13ஆம் தேதி, ஆங்கில வருடம் ஜூலை 29ஆம் தேதி புதன்கிழமையில் இந்த குரு பௌர்ணமி முழுமையாக இருக்குது. இந்த வருடம் என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த கடகராசியிலேயே சூரியனோடு சேர்ந்து குரு பகவான் இருக்கிறார். இந்த குரு பகவானுக்கு இந்த கடகராசி உச்ச வீடு. அப்போ குரு பகவான் தன்னுடைய உச்ச வீட்டில் இருக்கும் பொழுது தன்னுடைய ஆட்சி வீடான சந்திர பகவான் மகர ராசியில் இருந்து நேராக பார்க்குறார். அப்போ இந்த சந்திரன் என்பவர் அம்பாளுக்கு உரிய கிரகம், சூரியன் என்பவர் சிவனுக்கு உரிய கிரகம், இந்த குரு பகவானுக்கு உரிய கிரகம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியன், சந்திரன், குரு 3 கிரகங்களும் ஒன்றாக சேரும் பொழுது அங்கே சிவ ராஜயோகம் ஏற்படுகிறது. அப்போ இந்த பௌர்ணமியில் நாம் சிறப்பு வழிபாடு செய்யும் பொழுது சிவனுடைய அருள் கடாட்சம் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த வருடம் என்பது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தமிழ் வருடம்
அதுக்கு ஆட்சி பொறுப்பேற்றிருக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். அப்போ குருவினுடைய ஆட்சி வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. குருவும் உச்சத்தில் இருக்கார். அப்போ இந்த நாட்களில் நாம் அந்த குரு பௌர்ணமி அன்னைக்கு நமக்கு சொல்லி கொடுத்த குருமார்களை எல்லாம் தேடி போய் அவர்கள் பாதம் தொட்டு வணங்கி அவர்களுடைய ஆசியை பெற வேண்டும். யோகம் பயிலக்கூடிய நாள், தியானம் பண்ணக்கூடிய நாள். அப்போ குரு பௌர்ணமி அன்னைக்கு யோகா செய்யலாம், தியானம் பண்ணலாம். இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு பௌர்ணமி அன்னைக்கு உங்களுடைய குருமார்களை நினைச்சு அவர்களை வழிபாடு செய்யுங்க. குருவினால் ஏற்பட்ட தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். ஏன் அப்படின்னா குரு தான் தனக்காரகன். குரு ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் பணம் கிடைக்கும், நமக்கு வருமானம் கிடைக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தொழில் வளத்தை கொடுக்கக்கூடியவரும் இந்த குரு பகவான் தான். அப்போ குரு ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஆயுள் ஆரோக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி மோட்சத்தின் வாசல் திறந்து இந்த குரு பௌர்ணமி அன்னைக்கு இந்த குருமார்களெல்லாம் நமக்கு வழிபாடு செய்யும் பொழுது மோட்சத்திற்கான அந்த வழி நமக்கு ஏற்படுத்தி இந்த குருமார்கள் இந்த இறைநிலை கொடுக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய இந்த குரு பௌர்ணமியில் நாம் அந்த குருமார்களை வழிபாடு செய்யும் பொழுது பல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க வளமுடன், எல்லாம் நிறைவாகட்டும், சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. வாழ்க வளமுடன், சித்தர்கள் அனுகிரகம் உங்களுக்கு எப்பவும் கிடைக்கட்டும். ஓம் நற்பவி.